சற்று முன் முடிவுக்கு வந்த பஞ்சாயத்து. அதிமுக பொதுச் செயலாளராகும் சசிகலா அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுகவில் அடுத்த பெரிய நிர்வாகி வெளியேறும் நிலை தற்பொழுது உண்டாகி உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் ஆரம்ப கட்டத்திலிருந்து மூத்த நிர்வாகியான செங்கோட்டையனை ஒதுக்கி வருவதுதான். அந்த வகையில் அம்மாவின் மறைவிற்கு பிறகு அவரின் முக்கியத்துவமானது கட்சி சார்ந்து குறைத்து கொண்டு வந்துள்ளனர். குறிப்பாக கொங்கு மண்டலம் என்றாலே செங்கோட்டையன் என்ற நிலை மாறி தற்பொழுது முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பெயர்தான் இடம்பெற்றுள்ளது. அதேபோல ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு செயலாளராக அமைப்பது குறித்து அதிருப்தியில் இருந்துள்ளார். இதனையெல்லாம் தாண்டி இவருக்கு பின் வந்த அமைச்சர்களான உதயகுமார், தமிழ்மகன் உசேன் உள்ளிட்டோருக்கு பதவி கொடுத்ததில் கருத்து வேறுபாடு இருந்துள்ளது. தனக்கும் முதலமைச்சர் பதவி வந்த பொழுது அதனை வேண்டாம் என்று ஒதுங்கி வழிவிட்ட என்னை இப்படி கட்சியில் புறக்கணிப்பு செய்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் இருந்துள்ளாராம் செங்கோட்டையன். அதன் வெளிப்பாடுதான் உச்சக்கட்டமாக பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளாமல் இருந்தது. அது மட்டுமில்லாமல் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கூட திருப்பூர் தொகுதிக்கு எந்த வேட்பாளரை நியமிப்பது குறித்து ஆலோசனை செய்யவில்லை என்றும் மேற்கொண்டு அது குறித்து அறிவிப்பு கூட அவருக்கு தெரிவிக்கவில்லையாம். அதே போல அவருடைய தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்துவிட்டு அவருக்கு கீழ் மூத்த நிர்வாகியான என்னை செயல்பட சொன்னது இக்கட்டான சூழல் என்றும் கூறியுள்ளார். அது மட்டுமில்லாமல் அதிமுக தோல்விக்கு சில துரோகிகளே காரணம் என்று அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் தெரிவித்தார். எடப்பாடிக்கும் செங்கோட்டையன் இடையே கருத்து மோதல் நிலவி வரும் சூழலில் மீண்டும் செங்கோட்டையன் தாக்கி பேசியுள்ளார். இது அதிமுகவில் பரபரப்பை கிளப்பி வருகிறது. மேலும் கோவை அன்னூர் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. முதல்வராக இருந்தபோது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியதற்காக பாராட்டு விழாவும் நடத்தப்பட்டது. அந்த விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஆனால் இந்த விழாவில் மூத்த தலைவர் செங்கோட்டையன் மட்டும் கலந்து கொள்ளவில்லை. மாறாக மேடையில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் படம் இல்லாமல் இருந்தது என்றும் இதனால் தான் பங்கேற்கவில்லை என்றும் செங்கோட்டையன் கூறி புதிய புயலை கிளப்பினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அடித்தளமாக இருந்த ஜெயலலிதாவின் படம் வைக்கப்படவில்லை என்று அதிருப்தி தெரிவித்தார். இதனால் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. மேலும் எத்தனையோ வாய்ப்புகள் வந்தபோது அது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் நான். என்னை சோதிக்காதீர்கள் என்று வெளிப்படையாக பேசினார் செங்கோட்டையன். ஆனால் இந்த விஷயத்திற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த கருத்துக்கள் இதுவரை தெரிவிக்கவில்லை. இந்த சூழலில் கடந்த முறை தேர்தல் தோல்விக்கு சில துரோகிகளே காரணம். தேர்தல் தோல்விக்கு காரணமான துரோகிகள் அடையாளம் காணப்பட வேண்டியவர்கள் என்றும் கூறினார். குறிப்பாக அதிமுகவில் இப்படி உட்கட்சி மோதல் நிலவி வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க ஓ பன்னீர்செல்வம் நேற்று அதிரடியாக கருத்துக்களை தெரிவித்தார். அதாவது எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் அதிமுகவில் இணைய தயார் என்று கூறியுள்ளார். மேலும் தினகரன், சசிகலா அதிமுகவில் இணைய தயார் என்று கூறியதும் பெரு சலசலப்பை ஏற்படுத்தியது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என ஒரு தரப்பு வலியுறுத்தி வரும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இதனை வெளிப்படையாக பேசினார். ஆனால் தினகரன், சசிகலா, ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு மறுப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுக ஒன்றாக இருந்தால் 2026 தேர்தல் தமக்கு சாதகமாக இருக்கும் என்று, இல்லை என்றால் அனைவரும் தாழ்வுதான் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறினார். மேலும் என்டிஏ கூட்டணியில் மீண்டும் சேர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்காக செங்கோட்டையன் எடப்பாடியை எதிர்க்கும் விதத்தில் சசிகலாவுடன் கூட்டணி வைக்க தனது ஆலோசகர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேற்கொண்டு எடப்பாடி சமாதானப்படுத்த நினைத்தாலும் கட்சி ரீதியான இவர் மீதுள்ள புறக்கணிப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் என்றும் கூறி வருகின்றனர். இதனால் விரைவில் செங்கோட்டையன் சசிகலா சந்திப்பு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.